நடிகர் விஷாலோட உடல்நிலை பற்றி பத்திரிகையாளர்கள் பல விதமா பேசிட்டு வர நிலையில விஷாலோட நெருங்கிய நண்பரான நடிகர் ஜெயம் ரவி விஷாலுடைய உண்மையான நிலை பற்றி பேசியிருக்காரு. கடந்த சில நாட்களாவே விஷால் பற்றின செய்திகள் தான் சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. இதுவரைக்கும் கம்பீரமா கலகலப்பா பேசிட்டு இருந்த விஷால் சமீபத்துல நடந்த மதகஜராஜா ப்ரமோஷன் ஈவென்ட்டுக்கு வந்திருந்தப்ப கைகள் நடுங்க நிற்க கூட முடியாத நிலையில அவர் இருந்ததை பார்த்த பலருமே பதறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். விஷாலுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மாறி போயிட்டாரு? சில மாதங்களுக்கு முன்னாடி தேவர் ஜெயந்தி விழால கலந்துகிட்டப்ப கூட நல்லா தானே இருந்தாரு. ஆனா இப்ப பார்க்கும்போது வயசான தோற்றத்துல முகமெல்லாம் வீங்கி உடல் கை கால்கள் நடுங்க கண்கள்ல கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அவர்னால உட்கார கூட முடியாத நிலையில இருக்காரு அப்படிங்கறதான் பலருடைய கேள்வியா இருக்கு. அப்ப நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த டிடி விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல், அதற்கான ரெஸ்ட்ல இருக்கும்போது கூட படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே 103 டிகிரி காய்ச்சலையும் பொருட்படுத்தாம வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்காக பல நாட்கள் பட்னி கடந்து விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால 12 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துலதான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்காரு அப்படின்னு சுந்தர் சி கூட சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து நடிகர் விஷாலுடைய உடல்நிலை பற்றியும் எதனால அவர் இப்படி ஆனார் அப்படிங்கறத பற்றியும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இயக்குனர் பாலா டைரக்ஷன்ல வெளியான அவன் இவன் படத்துல விஷால் மாருக்கன் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. பலரும் இது பயிற்சியின் மூலமா தான் விஷால் இப்படி நடிச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஷாலோட இந்த மார்க்கன் தோற்றத்துக்காக அவரோட கண்களை தற்காலிகமா மாத்தி அமைச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதனால வந்த விளைவுகள் தான் விஷாலுக்கு மைக்ரைன் அப்படிங்கிற ஒற்றை தலைவலி. இந்த பிரச்சனைனால விஷால் பல வருடங்கள்ல அவதிப்பட்டுட்டு வராரு. அந்த வலியை மறைக்கிறதுக்காக சில பழக்கங்களையும் கையில எடுத்தாரு. அதோட விளைவு தான் அவரோட உடல்நிலை இன்னும் மோசமாகிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நடிகர் ஜெயம் ரவி விஷாலுடைய உடல்நிலை பற்றின கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. விஷாலுக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு, நீங்க போய் பாத்தீங்களா? விஷாலும் என்னோட ஸ்டூடெண்ட் தான், அவரோட ஃபிட்னஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். திடீர்னு விஷால அந்த நிலைமையில பார்த்த உடனே நான் அழுதுட்டேன். ஹை ஃபீவர் வந்தா ஷிவரிங் எல்லாமே இருக்கும், நடக்க கூட முடியாது. ஆனா அப்ப கூட ரொம்ப இன்வால்வ்மெண்டோட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈவென்ட்டுக்கு வந்திருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கலாம் மாஸ்டர் ஜெயம் ரவி கிட்ட கேட்டப்போ, நான் இன்னும் விஷால நேர்ல போய் பார்க்கல, கண்டிப்பா பார்க்க போறேன். விஷால பார்த்ததும் எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய குணத்துக்கும் அவரோட குடும்பத்தோட குணத்துக்கும் அவருக்கு எதுவுமே ஆகாது. அவர் சிங்கம் போல மீண்டு எழுந்து வருவாரு. இப்போதைக்கு அவருக்கு நேரம் சரியில்லை, ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதே போல விஷால் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அந்த புண்ணியம் அவரை சீக்கிரமா பழைய நிலைக்கு கொண்டு வரும். இப்போது அவரை பற்றி பேசுவர்கள் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. சோசியல் மீடியால சிலர் இஷ்டத்துக்கு எதையாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விஷால் கூடி சீக்கிரமாவே நலம் பெற்று வந்து எல்லாருக்கும் பதில் கொடுப்பாரு அப்படின்னு ஜெயம் ரவி விளக்கம் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விஷாலோட நண்பரும் நடிகருமான ஆர்யா விஷால அவர் வீட்டுக்கே போய் பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் ஆர்யாவும் விஷாலும் பல வருடங்களா நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விஷால பற்றி கேள்விப்பட்டப்ப உடனே நடிகர் ஆர்யா மும்பைல இருந்து கிளம்பி வந்திருக்காரு. அவரும் விஷாலோட மற்ற நெருக்கமான நண்பர்களும் சேர்ந்து விஷாலோட வீட்டுக்கே போய் வீட்டுக்குள்ள இப்படி அடைஞ்சு கிடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. மேலும் நேற்று மதியானம் ஆர்யாவோட ஹோட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போய் அவரை லஞ்ச் சாப்பிட வச்சு பழைய கதைகளை பேசி கலகலப்பா வச்சுட்டு நீ ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நாங்க உன்னோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி விஷால பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சியில முழு வீச்சுல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.